வணக்கம் நான் ஷோபால்ஸ் அண்ட் பிசி பரமால்ஸ் அண்ட் மிஸ்டர் ஃபார் தி வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ விடுதலை பார்ட் 2 படம் பார்த்துட்டேன். அது ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துடலாம். கதைக்களம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்த வாத்தியார் புரட்சியாளர் வாத்தியார் ஆனது ஏன், யாரால, அண்ட் அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தான் கதைக்களம். சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் கதைக்களம். ஸோ சொல்லிட்டேன், தூக்கி ஓரமாக வச்சிடலாம். நவ் கமிங் டு த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். ஸ்க்ரீன் பிளே, அரசியலோட ஆழம் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கிற அரசியல் வந்துட்டு இட்ஸ் லைக் வெரி டீப், ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்காக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. இது வந்து என் பர்சனல் லைஃப்லையும் எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் எனக்கு வந்துட்டு எனக்கு பெருசாக அரசியல் உண்மையில் சொன்னால் ஈடுபாடு கிடையாது. சரியா, நான் பெருசாக நியூஸ் பார்க்க மாட்டேன், நிறைய அரசியல் விஷயங்களில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், அண்ட் பெரிய அரசியல் கருத்துக்கள் சொல்ல மாட்டேன். அரசியல் உள்ளே இருக்கான்னா எனக்கே தெரியாமல் என் கான்டென்ட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து நான் பெருசாக நான் இதில் இன்வால்வ் ஆகி பேசிக்க மாட்டேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு ஒரு சில புரிதல்கள் வந்துச்சு. இந்த நியூஸ் பார்க்கும் போதோ இல்லை அரசியல் விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பர்சனலாக புரிதல் வந்தது என்னன்னா, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, யார் எப்போ நினைச்சாலும் நம்மளை அப்படி முடிச்சு விட்டு போயிடலாம். அண்ட் we absolutely have no control அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு, என்னை ரொம்ப டிப்ரெஸ் பண்ணுச்சு. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 2 தேச தலைவர்கள் சண்டை போட்டுட்டாங்கன்னா இன்னசென்ட் பீப்புள்ஸ் கொண்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. கேட்டால் எங்கள் 2 பேருக்கு ஈகோ முட்டிக்குச்சுப்பா, நான் வந்துட்டு ஊரில் போட்டேன், அது வெடிச்சு தான் செத்து போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. உலகமும் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு சீஸ்ஃபயர் சீஸ்ஃபயர் சீஸ்ஃபயர்னு ஹேஷ்டேக் தான் போடுறாங்களே தவிர ஒருத்தனை நிறுத்தின மாதிரி இதெல்லாம் கொண்டுட்டாங்க. சின்ன 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 குழந்தைங்களை கூட கருணையே இல்லாமல் லிட்டரலாக ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் கிட்ட நினைக்கிறேன், ஃபிசிக்கலி சேலஞ்சு மென்டலி சேலஞ்ச் கிட்ட ஒரு நாயை விட்டு கடிக்க விட்டு சாவடிச்சாங்க ரேஞ்சுக்கு நான் கொடுமையான நியூஸஸ்லாம் படிக்கும்போது எனக்கு ஹோப்பே போயிடுச்சு. தெர் வாஸ் அ டைம், ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் டிப்ரெஸ் ஆகிட்டேன். நம்ம கையில் ஒன்றுமே இல்லை போல, இது பார்க்க இன்னும் டிப்ரெஸ் ஆகுதுங்கிறத நான் கான்ஷியஸாகவே என்ன பண்ண ஆரம்பிச்சேன், நியூஸ் பார்க்குறது நிறுத்திட்டேன், அரசியல் சார்ந்த விஷயங்களை பார்க்குறது நிறுத்திட்டேன், என்னோட பீஸ் ஆஃப் மைண்டை கொஞ்சம் காப்பாற்றிக்கிறக்காங்க. சரியா, ஸோ ஏன் இது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த படத்தில் மறுபடியும் அந்த விஷயங்கள்லாம் ட்ரிகர் ஆயிடுச்சு. லிட்டரலாக அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. அதாவது ஒரு அதிகார வர்க்கம் நினச்சிதுன்னா ஒரு அடித்தள மக்களை வந்துட்டு முடிச்சு விட்டு போயிட்டே இருக்காங்க. அதாவது வந்துட்டு ரிக்ரெட்டே இல்லாமல், கொஞ்சம் கூட ரிக்ரெட் இல்லாமல் என்ன நான் காப்பாற்றிக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அடுத்த வேலையை பாட்டு போயிட்டே இருக்காங்க. பட் இங்கே இழந்த ஆட்கள் வாழ்க்கை இழந்து, சந்தோஷம் இழந்து, நிம்மதி இழந்து, அல்லது புலம்பி ஒரு நாள் செத்து தான் போகிறாங்களே தவிர மற்றபடி வந்து அவங்க பெருசாக மாறுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதில் பேசப்பட்டிருக்கு. அண்ட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப தெளிவாக வேற சொல்லும் போது எனக்கு வந்து அது பயங்கரமாக ட்ரிகர் ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்துட்டு பர்சனலாக எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அரசியல் சார்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டில் இருக்க மக்களுக்கு இது ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும். எனக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு, அதுதான் பிரச்சனை. சரி, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, ரொம்ப ஆழமாக சொல்லிட்டாங்க. அது ஒரு மாதிரி அகெயின் என்னோட பர்சனல் விஷயங்கள் ஒரு மாதிரி ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன் பிளே வைஸ் அவுட்ஸ்டாண்டிங். இப்போத்தோட அரசியல் நிலவரம் இதை விட தெளிவாக சொல்ல முடியுமான்னு தெரியல. வெற்றிமாறன் சார். அண்ட் ஒரு வகையில் இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது, எனக்கு அரசியலே வேண்டாம் ஒதுங்கினாலும் அரசியல் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுங்கிற விஷயமும் எனக்கு இப்போ புரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மிக்சட் ஃபீலிங்ஸோட தான் இந்த படம் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் ஸ்க்ரீன் பிளே ஹேட் அ வெரி வெரி பிக் இம்பேக்ட் ஆன் மீ. ஸோ அந்த வகையில் ஸ்க்ரீன் பிளே நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக சொல்லுவேன். ரெண்டாவது டைலாக்ஸ் எல்லாம் எம்மா சாமி அங்கங்கே அடிக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெவி டைலாக்ஸு. எஸ்பெஷலி ஒரே ஒரு டைலாக் சொல்கிறேன், மற்ற எதுவுமே நான் சொல்லுறேன், மற்றெல்லாம் நீங்களே பாருங்கள். ஒரே ஒரு டைலாக் அப்படியே மனசில் நின்றுச்சு. அதுவும் கென் பிரதர் சொல்லுவார், ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதுக்காக ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டே இருப்பார். இந்த ஆண்ட பரம்பரைங்கிற ஜோன் ஒருத்தர் பண்ணையாரா அந்த ஜோனில் இருக்கிற ஆள் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட ஒரு கன்ஃபரன்டேஷன், ஒரு சண்டை நடக்கும் போது நீ கூப்பிட்றதுலடா என் பேரு, நான் சொல்றது தாண்டா என் பேருங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல அது பேசுவார். ஐயோ, அது ஒரு வேற ஜோன்ல ஹிட் ஆச்சு. அது நீங்கள் அந்த சீன் பாருங்க, அந்த சீன்ல இந்த டைலாக் என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு புரியும். ஸோ அந்த டைலாக் ஆகட்டும், ஏகப்பட்ட டைலாக்ஸ் எக்ஸலண்டாக இருக்கு. நான் சொல்லலை, இந்த அரசியல் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் என்னோட அரசியல் புரிதல் கொஞ்சம் கம்மி தான். எனக்கே அவ்வளோ தெளிவாக புரியுதுன்னா இன்னும் புரிதல் இருக்கிற ஆட்களுக்கு வேற மாதிரி ஹிட் ஆகும். ஸோ
டைலாக்ஸ் வைஸ் அப்சல்யூட்லி அமேசிங். ரெண்டாவது பாசிட்டிவ் நான் அதை பார்க்குறேன். மூணாவது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸஸ். சேதுனா பிரிஸ்டாரு. அங்கே வாத்தியார் அப்படியே நான் திமிர், அந்த வாத்தியாரோட திமிர்னு அப்படி சொல்கிறேன்னா அந்த ஆட்டிடியூடு, நான் கரெக்டாக தானே இருக்கேன், நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், எல்லாரும் சமமாக இருக்கணும், நான் சண்டை போடுறேன், நான் புரட்சி பண்ணுறேன், அதை நான் கரெக்டான விஷயம் தான் பண்ணிருக்கேன், ஸோ உனக்கு நான் அடங்கி போக மாட்டேன்டா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. அந்த ஸ்டார்டிங்கில் அந்த கால் மேலே கால் போட்டு உட்காரதாகட்டும், கௌதம் மேனன் சார் இன்ட்ராகேஷன் ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த மாதிரி இங்கிலீஷில் பேசுகிற, திருப்பி இவர் இங்கிலீஷில் பேசுகிறாகட்டும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சீனில் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க தோழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்று நடக்கும். அந்த இடத்துல சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், மஞ்சு வாரியர் மேம் கிட்ட அவங்களோட ஒரு ஆர்கானிக் ஒரு அழகான விஷயங்கள் நடக்கிறதாகட்டும், பியூட்டிஃபுல்லாக மனுஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சேதுனா கிளிஸ்டாரு. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் எதுனா பிரில்லியன்ட் அப்படி சொல்லிக்கிறேன். ஹரி சேதன் அப்படியே சொல்லிட்டேன். மஞ்சு வாரியர் மேம் பியூட்டிஃபுல், என்ன அழகான கேரக்டர். நேற்று தான் ரைஃபிள் கிளப்னு சொல்லிட்டு ஒரு படம், மலையாள படம் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கும் பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். விமனை எவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க அந்த படத்துலங்கிறது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப ஒரு மாதிரி பெருமையாக சொன்னேன். அந்த மாதிரி பெண்களை காட்டியிருக்காங்கன்னு சொல்லி அந்த மாதிரி காட்டின பெண்மணி தான் இங்கேயும் நம்ம மஞ்சு வாரியர் மேம். அந்த ஷார்ட் ஹேருக்கு ஒரு கதை, அந்த கதை என்ன இம்பாக்ட்ஃபுல்லுங்கிறதெல்லாம் இந்த மனுஷன் வந்து எப்படின்னா யோசிக்க முடியுமா என்னன்னு தெரியல. நம்ம வெற்றிமாறன் சார் வேற லெவலு. அந்த ரீசன்லாம் கேட்கும்போது சிலுத்துறோம். அண்ட் அவங்க நடித்த விதம் அவுட்ஸ்டாண்டிங். கென் பிரதர் yet again, this man is a super serious talent or a serious and wonderful talent. இப்படி சொல்லலாம், வேற லெவல் திறமை. அதான் சொல்றாங்க, அந்த மனுஷன் குட்டி ரோல தான் வராப்புல, ஆனால் அந்த ரோல்லையும் சம்பவம் பண்ணிட்டாப்புல. கென் ப்ரோ எக்ஸலன்ட் ஒன்ஸ் அகேன் சொல்லியானோ. ராஜீவ் மேனன் சார் மனுஷன் கடு பேத்திட்டாருங்க, சைக்கோ தரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஒரு பக்கம் இளவரசு சார் இருக்காரு, மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. சேத்தன் சாரை வந்துட்டு இதுல ராஜீவ் மேனன் சார் அவுட் டூ பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல சேத்தன் சார் என்ன மாதிரி ஒரு சைக்கோத்தரமா சில விஷயங்கள் பண்ணுவாரு தெரியுமா? அந்த மனுஷனை அப்படி தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு. மனுஷன் பாக்குறதுக்கு கிளாஸியா இருக்காரு, அப்படியே அந்த அவர் ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அவர் பேசுறது மட்டும் கிளாஸியா இருக்கு, ஆனா பண்றதெல்லாம் பக்கா கிரிமினல் வேலை. அதான் சொல்லல, அந்த அந்த அரசியல் அவர் அவ்வளோ கூலா, அவ்வளோ அப்படியே அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஹேண்டில் பண்ணிட்டு போவாரு. It was really disturbing. It was very, very pissing off. But yeah, the character அப்படிதான் நடிச்சானோ. ஸோ அந்த வகையில் ராஜீவ் மேனன் சார் பிரில்லியன்ட் ஆக்டிங் சொல்லியானோ. மற்ற யாராச்சும் மிஸ் பண்ணுறானா, முக்கியமான பீப்புள் யாராச்சும் மிஸ் பண்ணுறானா, ஐயோ மிஸ் பண்ணிடக்கூடாது, அது வேற எனக்கு ஒரு பக்கம். சரியா? ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சொல்லுங்க. சூரியனை அதான் சொல்கிறேன், சூரியனை செகண்ட் ஃபீல்டு தான் இதில். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சூரியனை வந்துட்டு அப்படியே அவர் டாமினேட் பண்ணுவார், சேதுவன் அங்கேயும் வந்துட்டு போவார். பட் இதில் வந்துட்டு சேதுவன் தான் ப்ரெடாமினெண்ட்டாக கொண்டு போகிறாப்புல, சூரியன் அங்கங்கே வராரு. பட் கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் பண்ணுவார், அப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு. இவரை விட்டா பாருங்க கிஷோர் சார். அதாவது சேதுவனை அவுட்ஸ்டாண்டிங்கு சேதுவனோட ஒரு 3x கிஷோர் சார். லிட்டரலி இந்த அன்பு ராஜன் அந்த ஜோன் வச்சுக்கோங்களேன். நம்ம என்னதான் அன்பு வேற லெவல் இறங்கி நம்ம டி நடிச்சிருந்தாலும் இந்த ராஜன்கிற கேரக்டர் ஒரு வெயிட் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி கிஷோர் சார் அவுட்ஸ்டாண்டிங். அந்த கே தோழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அப்படியே மிரட்டிட்டாரு. அந்த கேரக்டர் வந்து அப்படியே மனசில் நின்றுச்சு. ஸோ கிஷோர் சார் எக்ஸலண்ட். அனுராக் கஷ்யப் சார் அங்கங்கே வராரு, ஒரு குறிப்பிட்ட போர்ஷனில் தான் வராரு. அண்ட் தென் போஸ் வெங்கட் சார் அங்கங்கே தான் வராரு. பட் எங்கெங்கே யார் வராங்களோ, கௌதம் மேனன் சார் ஆகட்டும், சேத்தன் சார் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. பட் தீஸ் ஆர் த ஸ்டாண்ட் அவுட்ஸ் ஃபார் மீ. பிரில்லியன்ட். ஸோ கேரக்டர்ஸ் அடுத்த பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட். அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை காட்டுற விதமாகட்டும், அந்த புகை மூட்டம் இருக்கிற இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக ஒரு ஷூட் அவுட்டா அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆகட்டும், ஒரு குறிப்பிட்ட ஷாட் மட்டும் என் மனசு நின்றுச்சு. அது ஏன்னு தெரியல. அது வந்து நார்மல் இந்த ஃப்ரேம் ஷாட் தான், மிட் ஷாட் மாதிரி, மிட் கூட இல்லை, ஒரு அளவுக்கு டைட்னு சொல்லலாம். ஆமா, டைட் மாதிரி தான். இந்த டைட் மாதிரி தான், வெரி டைட். இவர் டைட் ஷாட் மாதிரி தான். கௌதம் மேனன் சார் அண்ட் இவருன்னு நினைக்கிறேன், சேத்தன் சார் நினைக்கிறேன், சும்மா நார்மல் ஷாட் தான். ஆனால் ஒரு மாதிரி கேமரா ரொம்ப ஆட்டியிருந்தாங்க. அதில் ஒரு மாதிரி வந்து ஒரு ஆடிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் நாட் அ ஃபைட் சீக்வன்ஸ் ஆர் எனிதிங். பட் அந்த நார்மல் ஷாட்டுக்கு அவ்வளோ கேமரா ஷேக் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. ஏதோ குறிப்பிட்ட விஷயம் யோசிச்சு வச்சாங்களா அப்படிங்கிறது எனக்கு கியூரியஸ் ஆச்சு. ஸோ அதனால அந்த ஷாட் அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. அது யாரும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. சரியா? நீங்களும் நோட்டீஸ் பண்ணீங்களா அந்த ஷாட்னு சொல்லுங்க. மற்றபடி அதுக்கு அடுத்தபடி வந்து ஃபாலோ பண்ணி இன்னொரு ஷாட் வரும், அது நார்மலாக இருக்கும், ஒரு மாதிரி லைட் மூமெண்ட் தான் இருக்கும். பட் அது ஒரு பர்டிகுலர் ஷாட் ரொம்ப கேமரா வந்து வேணுட்டே ஷேக் பண்ணியிருப்பாங்க. ஐ டோன்ட் நோ வாட், ப்ராப்ளி அந்த டென்ஷன் நம்மளுக்கு காட்டுறதுக்காகவா என்ன, டென்ஷன் ஆஃப் தி இன்சிடென்ட் காட்டுறதுக்காகவா என்னன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல கேமரா ஒர்க் காட்டும் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. கேமரா ஒர்க் வாஸ் பிரில்லியன்ட். அண்ட் பேசிங் எடிட்டிங் வைஸும் சரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு 2 மணி நேரம் 52 நிமிஷம் படம்னாலும் எனக்கு சாலிடாக அப்படி உட்காந்து பார்த்தா அங்கங்கே நான் லீனியர் ஃபார்மேட்டில் போனதும் ஐ ஜஸ்ட் அப்சல்யூட்லி என்ஜாய் த பேசிங் ஆஃப் த மூவி.
எனக்கு துளி கூட டிஸ்டர்ப் பண்ணல. எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனல் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மியூசிக் ராஜா சார் மிரட்டிட்டார் அகேன். தினமும் மட்டும்தான் நான் கேட்டேன். இன்ஃபேக்ட் வேறு எந்த படமே கேட்கல. ரியாக்ட் பண்ண நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி மிஸ் அவுட் பண்ணே தெரியல. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து நடுவில் நான் ஊருக்கு வேற போயிட்டு கொஞ்சம் கல்யாண ஷாப்பிங் அப்படின்னு கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தால அதுவும் மிஸ் அவுட் பண்ணிட்டேன் நான். பட் ஆனால் அங்கே ஃபஸ்ட் டைம் கேட்கும் போதே வேற மாதிரி இருந்துச்சு. மனசில் எல்லாம் வேற லெவலில் அந்த ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் பொறுத்தது போதும் அந்த மாதிரி ஒரு சாங் இருந்துச்சு. அதுவும் வேற லெவலில் இருந்துச்சு. மற்றபடி பிஜிஎம்ஸும் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் சேதுனனும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃபேஸ் ஆஃப் மாதிரி வரும். அந்த இடத்துல பிஜிஎம்லாம் அப்படி ஒரு மாதிரி மிரட்டும். அந்த விஷுவலுக்கும் அந்த ஏரியல் ஷாட் விஷுவலுக்கும் அந்த பிஜிஎம்க்கும் மிரட்டுச்சு. ஸோ மியூசிக்கும் கில் ஸ்டாப்பில் ஐ பர்சனலி என்ஜாய் திஸ் ஃபிலிம். அதான் சொல்கிறேன், ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கேன். ஆனால் ரசித்து பார்த்தேன். எட் அகெயின் வெற்றிமாறன் சார் மாஸ்டர் பீஸ். அவ்வளோதான் சொல்லிட்டு திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் விடுதலை பார்ட் 2. உங்கள் தாட்ஸ் எனக்கு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லி எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை தாட்ஸ் அண்ட் உங்கள் தாட்ஸ் எனக்கு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்க பார்த்து நன்றி. குறிச்சி சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.